ஓம் சாந்தி. இன்று சத்குருவாரம் அன்று அனைவருடைய அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் வதனத்திற்கு சென்றேன். வதனத்தில் சென்றதும் பார்க்கிறேன், அங்கே மிகவும் அழகாக அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பாபா தென்படவில்லை. சில வினாடிகளுக்கு பிறகு பாபா வெகு தூரத்திலிருந்து வந்து கொண்டிருப்பதாக தோன்றியது. நான் பாபாவிடம் கேட்டேன், பாபா, நீங்கள் எங்கே போயிருந்தீர்கள் என்று கேட்டேன். அதற்கு பாபா கூறினார், இன்று பாபா முழு உலகத்திலும் தன்னுடைய குழந்தைகளை, மேலும் இயற்கையையும், மேலும் உலகிலுள்ள அனைத்து இச்சமயத்தில் உள்ள மனிதர்கள், வெவ்வேறு இடங்களில் தர்ம தலைவர்களாக இருந்தாலும் சரி, சமூக சேவகர்களாக இருந்தாலும் சரி, உலகத்திற்காக யாரெல்லாம் என்ன சேவை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் நான் சென்று வந்தேன் என்றார். பிறகு பாபா கூறினார், பாபா முக்கியமாக தர்ம தலைவர்களை பார்த்தார். அவர்களுக்குள் ஒரு அற்புதமான அலைகள், எண்ணங்கள் இருந்தன. ஏதாவது ஒரு அற்புதமான அதிசயமான காரியம் செய்ய வேண்டும், இதனால் மனிதர்களுக்கு ஏதாவது பிராப்தி கிடைக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அவர்கள் எண்ணினார்கள். அதே போல விஞ்ஞானிகள் கூட உலக மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், சாதனங்கள் உருவாக்க வேண்டும் என்று கருதினார்கள். 1 லைன், 2 லைன், 3 லைன் என்று நிறைய லைன்கள் உருவாகி இருந்தது பாபா முன்னால். அனைவரும் ஒரு குழப்பத்தில் சிக்கி இருந்தார்கள். ஏதாவது ஒரு யுக்தியை, வழி கிடைக்க வேண்டும் என்று கருதினார்கள். இந்த தன்னுடைய காரியத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்று ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியவர்களும் கருதினார்கள். அடுத்து பாபா தன்னுடைய குழந்தைகளை பார்க்கின்றார். தன்னுடைய புருஷார்த்தத்தில் மிகவும் குழப்பத்தில் கன்ஃபியூஷனாக இருந்தவர்களையும் பார்த்தார். சில குழந்தைகள் சேவைக்கு நன்றாக பிளான் செய்கிறார்கள். ஆனால் அந்த ஸ்நேக பிளானில் கூட ஏதாவது தடைகள் வந்து கொண்டிருந்தது. நான் செய்ய வேண்டும், எனக்கு தான் புகழ் வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்தவர்களும் இருந்தார்கள். 3வது வித எண்ணங்கள், 3வது வித குழந்தைகளையும் பார்த்தார். லௌகீக சிந்தனையில், லௌகீக குழப்பத்தில் என்ன செய்வது, ஏது செய்வது என்ற எண்ணத்திலேயே மூழ்கி இருந்தார்கள். இவையெல்லாம் பாபா பார்த்து கொண்டிருந்தார். நிறைய குழந்தைகள் பாபாவிடம் ரொம்ப அன்போடு உரையாடி கொண்டிருப்பதைப் போல அனுபவம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களையெல்லாம் பார்த்து பாபா புன்னகை செய்து கொண்டிருந்தார். பாபா குழந்தைகளுக்கு முன்பு இருந்தே திடீரென்ற பார்ட் பிளே நடக்கும் என்று கூறிவிட்டார். லௌகிக்க உலகத்தில் கூட திடீரென்று பிரகிருதி இயற்கை கூட நிறைய உபாதைகள் கொடுப்பதற்கு தயாராக உள்ளது. இப்பொழுது கூட தயாராகத்தான் உள்ளது. இன்னும் இதனுடைய வேகம் கூடும் என்றார். அதற்காக குழந்தைகள் தனக்குத்தானே தயார் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பே நாம் தயாராக வேண்டும் என்று கூறினார். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் சங்கல்பம் செய்தேன். அதற்குள் பாபா கூறினார், எல்லா குழந்தைகளையும் பாபா இமர்ஜ் செய்தார். இமர்ஜ் செய்த பிறகு அனைவருக்கும் திருஷ்டியை வழங்கினார். திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே ஒவ்வொரு குழந்தைகள் முன்பும் ஒரு ஃபவுண்டன் தென்பட்டன. அந்த ஃபவுண்டனை ஆன் பண்ணுங்கள் என்று குழந்தைகளுக்கு பாபா கட்டளையிட்டார்.
எல்லாரும் அதை ஆன் பண்றதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனா அது முயற்சி செய்யும் பொழுது அது சுவிட்ச் ஆன் ஆகவில்லை, சுவிட்சே தென்படவில்லை. பிறகு பாபா கூறினார், எல்லாரும் கவனத்தோடு கூர்ந்து கவனியுங்கள் என்றார். ரொம்ப சிறியதாக ஒரு புள்ளி போல அந்த சுவிட்ச் இருந்தது. கவனமா பாருங்க என்றார். அந்த புள்ளியிலுடைய லைட் ரொம்ப சூக்ஷ்மமாக இருந்தது. அதை தொட்ட உடனே அந்த ஃபவுண்டன் ஆன் ஆகிவிட்டன. ஆன் ஆன பிறகு இன்னொரு புறம் பார்த்தால் ஒரு சின்ன புள்ளி பிந்து இருந்தது. அந்த பிந்துவில் விதவிதமான டிசைன்கள் உருவாக்கப்பட்டிருந்தது. அதை டச் பண்ணுங்கள் என்று பாபா கூறினார். அதை டச் பண்ண உடனேயே அந்த ஃபவுண்டன் நாலாபுறத்திலும் இருந்தும் விதவிதமான கிரணங்களின் லைட் வெளிப்பட்டது. இன்னொரு பிந்து தென்பட்டது. அதுல ஹார்ட் ஷேப்பாக இருந்தது. அதிலிருந்து நாலாபுறமும் ரொம்ப அழகா அற்புதமாக தென்பட்டது. அதை டச் பண்ணுங்கள் என்று பாபா கூறினார். குழந்தைகள் அதை டச் செய்த உடனே முதல் பிந்துவினுடைய ஃபவுண்டன் பாபா கூறினார், முதல் பிந்து அடிக்கடி சொல்கிறார், தன்னுடைய ஆத்துமா என்ற நினைவில் சக்தி சொரூபத்தில் இருங்கள் என்றார். இரண்டாவது பிந்துவுக்காக பாபா கூறினார், பாபா முன்னால் எந்த குழந்தைகள் இருக்கின்றார்களோ, எதோ சிந்திக்கிறார்கள், குழப்பமடைகிறார்கள், பாபாவிடமிருந்து என்ன பிராப்தி ஆகிறதோ அதை அனுபவம் செய்து கொண்டிருந்தாலும் அந்த அனுபவத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடுகிறார்கள். இந்த பிந்து சொரூபத்தின் மூலமாக பாபா என்ன வரதானம் தருகின்றாரோ அந்த வரதானத்தின் சொரூபமாக வேண்டும் என்றார். மூன்றாவது பிந்துவுக்கு சொன்னார், உள்ளத்தில் ஒரே பாபாதான் இருக்க வேண்டும். பாபா என்னுடையவர், நான் பாபாவினுடையவன் என்ற நினைவால் சர்வ சக்திகளையும் சர்வ பிராப்திகளையும் அனுபவம் செய்ய முடியும் என்றார். குழந்தைகள் சம்பன்ன சொரூபம் தென்பட்டார்கள். இரண்டாவது குழந்தைகள் மூலமாக நாலாபுறத்தில் இருந்தும் கிரணங்கள் பரவியது. பக்தர்கள், சயின்டிஸ்ட், உலக மக்களிடம் அந்த கிரணங்கள் போய் சென்று கொண்டு இருந்தது. எதிர்காலத்தில் ராஜ்யம், வருங்காலத்தில் விஸ்வ மகாராஜன் ரூபத்தில் தென்பட்டார்கள். குழந்தைகள் நிறைய முயற்சி செய்கிறார்கள், புருஷார்த்தமும் செய்கின்றார்கள். ஆனால் சமயம், டிராமா அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை காட்டுகிறது. அந்த விளையாட்டுக்கு முன்பே நாம் எல்லா விஷயத்திலிருந்தும் தன்னிடத்திலிருந்து தான் அதிலிருந்து விடுபட்டு சைலன்ஸ் அனுபவத்தை இடையிடையே பிந்து சுரூபத்தை அனுபவம் செய்ய வேண்டும். அப்பொழுது நீங்கள் லைட்டாகவும் இருக்கலாம், சக்திசாலியாகவும் இருக்கலாம் என்றார். பாபா ஒவ்வொரு அடியிலும் குழந்தைகளுக்கு உதவியும் செய்கிறார். அந்த உதவியையும் நீங்கள் உணரலாம் என்றார். அப்பொழுது நீங்கள் சகஜ ரீதியில எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கடந்தும் செல்லலாம் என்றார் பாபா. பிறகு பாபா அனைவரையும் மிகவும் அன்போடு திருஷ்டி வழங்கிக் கொண்டிருந்தார். அந்த ஃபவுண்டன்ஸ் மீண்டும் காட்டினார். பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக இருந்தது. ஃபவுண்டன் போல சக்திசாலியாக முழு உலகத்திற்கும் நாலாபுறமும் இந்த கிரணங்களை பரப்புங்கள். அப்பொழுது பிரத்யக்ஷதா விஸ்வ பரிவர்த்தன காரியம் சீக்கிரம் சம்பன்னமாகிவிடும் என்றார். பிறகு பாபா அனைவருக்கும் அன்பு நினைவுகளை வழங்கினார். அனைவர்களுக்கும் அன்பு ரிட்டர்னும் கொடுத்தார். முக்கியமா ரமேஷ் பாயை பாபா இமர்ஜ் செய்தார். பாபா கூறினார், பாபாவுடைய செல்லமான சேவை துறையில் ரொம்ப கிரியேட்டிவாகவும் யஜ்யத்தினுடைய காரிய விவகாரங்களில் விசேஷமா நாலாபுரத்திலும் நல்ல சிறப்பாக செயல்படுத்தினார். குழந்தை ரொம்ப சேவை செய்திருக்கிறார் என்றார். அட்வான்ஸ் பார்ட்டியில கூட இந்த குழந்தை மிகவும் சேவை செய்து கொண்டிருக்கிறார் என்றார்.
அனைவருக்கும் பாபா அன்பு நினைவுகளை வழங்கினார். ஓம் சாந்தி.